வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ஓடிக்கொண்டிருக்கின்றது. என் தம்பி சின்ன கற்பனை பார்த்து சின்ன கற்பனும் பெரிய கற்பனும் வேட்டைக்கு செல்ல நேரமாகிவிட்டோம். அந்த வெள்ளம் முயலாகப்பட்டது கண்ணி வச்சு வலை வைத்து அன்பாலையும் அருவாலையும் குத்தி இழுத்து விட வேண்டும். அதற்கு முன்னாடி என் தம்பி சின்ன கற்பனை பார்க்க வேண்டும். தம்பி சின்ன கற்பா, அண்ணா வணக்கம் அண்ணா. தம்பி அண்ணா, வெள்ளம் முயலாகப்பட்டது ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆமாம் கொண்டிப்பா சார், நம்ம வேட்டைக்கு செல்ல வேண்டும். சொல்லுவோம் அண்ணா. அந்த வெள்ளம் முயலை எப்படி எல்லாம் பிடிக்க வேண்டும்? அப்படியே செய்வோமா? வேட்டைக்கு போகமாடா சின்ன கருப்பு, வேட்டைக்கு போகமாடா சின்ன கருப்பு, சின்ன கருப்பு, வேட்டைக்கு போகமாடா பெரிய கருப்பு, நான் வில்லக்கு கொண்டு வர பெரிய கருப்பு, வேட்டைக்கு போகமாடா தண்ணி கருப்பா, வில்லக்கு கொண்டு வர சின்ன கருப்பா. காட்டை கலைச்சாச்சு, மாணவப்பட்டது ஓடுகிறது. அந்த மாணவப்பட்டதை எப்படி கலைச்சு பிடிக்க வேண்டும் தெரியுமா? எப்படி அண்ணா? கலைக்க வேண்டும் தம்பி கருப்பா, தம்பி கருப்பா, பெரிய கருப்பா, இப்ப சரி பெரிய கருப்பா. தம்பி அந்த மானாகப்பட்டது புதருக்குள் ஓடிக்கொண்டு விட்டது. அந்த புதருக்குள் ஓடின மானை அருவாளையும் ஈட்டியாலையும் குத்தி இழுத்துருவோமா? இழுப்போம் அண்ணா. அப்படியே செய்துருவோம். தம்பி எம்மையெல்லாம் கட்டியாளக்கூடிய தாய்மொழி இருக்கின்றாரே, மானாகப்பட்டது புதருக்குள்ள ஓடிக்கொண்டு விட்டது. அதை நம்ம குத்தி இழுத்து விடுவோம் என்று நம்ம குத்தி இழுத்தோம். அந்த மானாகப்பட்டது சிலையாக தெரிகின்றது. அந்த சிலையில் காயம்பட்டு அந்த ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த சிலையை பார்க்கும்போது நம்ம நாட்டில் ஆளக்கூடிய சக்தி காளி
மாறி சூழியாக இருக்கிறார். அவரை கோபம் பட்டால் நாடு தாங்குமா, ஊரு தாங்குமா? அவர் கோபத்தை தணிக்க வேண்டும். பாட்டு பாடி அண்ணா பட்டி பச்சை மறந்து கொண்டு இந்த தாயினுடைய காயத்தை போக்கிவிட்டு தாலாட்டு பாடி சீராட்டி இவர் யார் என்று அறிவோம். அப்படியே செய்வோம். சந்தன மல்லிகையை வேரில் கட்டி போட்டே தாய் போராரே. சந்தன மல்லிகையில் தூவி கட்டி போட்டே தாயனி கண்மலரி தாளிலோ. உலகையாளும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் நினைப்பேன். கவலை தீர்க்க வேணாமா கண்மலரி தாயே. ஆரி 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 ஆரோ ஆரி 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 ஆரோ. சடல மல்லிகையை மேலே கட்டி போட்டே அது போனாலே மல்லிகையை துணி கட்டி போட்டு மலரு தாயிலோ. உலகையாளும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் நினைப்பேன். கவலை தீர்க்க வேணாமா கண்மலரி தாயே. சந்தன மல்லிகையை தூவி கட்டி போட்டே தாயனி கண்மலரு தாயனிலோ. ஆவே தலையில நான் வெப்பிலையே மஞ்சள் மஞ்சள். ஆத்தா கண்மலரு ஆரியோ மறுபடியா. இன்னைக்குமே இந்த வரை கிடைக்குமா ஐயம்மா. என்ன சொன்னீங்க? சந்தன மல்லிகை துணி கட்டி போட்டு தலையிலே மலரு தலையிலோ. சந்தன மல்லிகையில் தூரி கட்டி போட்டு தாயனி கண்மலரு தாளையலிலோ. ஒரு வாசோரே ஊட்டி விட்டலையா. ஒரு வாசோரே ஊட்டி விட்டலையா. உலகம் மசியலை உலகமா கிடந்தா ஒத்து பறக்கையிலே ஒன்று சொன்னம்மா ஐயம்மா. ஆயே கருமாரி அடி வந்து சேரியே ஆயி உமையானவளே. தம்பி, தாயாகப்பட்டவனை கோபம் கொண்டு இருந்தவனை ஆமாமண்ணா பச்சளை மருந்தால தாளாக்கி பாட்டு பாடி அவன் கோபத்தை தனிய வச்சாச்சு. தனி வைத்து விட்டோம். இந்த 7 முத்துமாரி அம்மனாகப்பட்டவள் ஒரு மாறி கருமாரி காளியாகவும் மாரியாகவும் நம்ம பிடாரியாகவும். அண்ணா இந்த முத்திரை குலத்தை காத்திட்டு எல்லை பிடாரியாகவும் அன்று புல்லாந்திலே சூரன்மாரனை குளம் காத்திட்டு எல்லை பிடாரியாகவும் நம்மை காத்திட்டு ராக்கத்தி தெய்வமாகவும் இதோ இந்த பகுதியிலே தானாக முளைத்த தனிலிங்க பெருமாளின் தந்தையாகவும் அமைந்திருக்கிறார். இவர் யார் என்று நாம் கேட்க வேண்டும். தம்பி, தாயாகப்பட்டவள் இருக்காள். 7 எல்லை முத்துமாரியம்மனாக இருக்காள். 7 எல்லையில் எங்கே குடிகொண்டு இருக்காங்க நம்ம தாயிடம் கேட்டுருவோமா? இதோ அழைப்போம். அப்படியே கேட்டுருவோம். தாயே தாயே வர வேண்டும். தாயே பதறாம அம்மா பூக்குடி இறங்காம இருக்காங்க. தாயே சின்ன கருப்பு பெரிய கருப்பு, நான் யார், எந்த ஊர், என் பெயர் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறீர்கள்.
சொல்கிறீர்கள் அப்படித்தானே? ஆமா தாயே. என்னை பார்த்தால் யார் என்று தெரியவில்லையா? தாயே, நீங்க யார் என்று எங்களுக்கு தெரியுது தாயே. சரி, நீங்க எந்தெந்த எல்லையில் எந்தெந்த ஊரில் குடி கொண்டிருக்கிற ஒன்றொன்றை கூறுங்கள். ஆகிய விவரங்களை என்னுடைய நாவினால் சொல்ல வேண்டும், அதை தாங்களுடைய செவிகளால் கேட்க வேண்டும் அப்படின்னு என் செல்வங்களாகி உங்களுக்கு ஒரு விருப்பம் அப்படித்தானே? அப்படித்தான் சொல்றீங்க. நான் தமிழே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி, முதல் பிறப்பாக கூறிவிட்டீர்கள். இரண்டாவது பிறப்பாக எந்த ஊரில் எந்த எல்லையில் குடி கொண்டிருக்கிறது? படித்துறையும் எல்லையிலே மூன்றாவது பிறப்பாக எந்த ஊர் எல்லையில் எங்கே குடி கொண்டு இருக்கிறீர்கள்? திருவாமூர் எல்லையிலே தாயே, மூன்றாவது பிறப்பை கூறிவிட்டீர்கள். நான்காவது பிறப்பு எந்த ஊரில் எந்த எல்லையில் குடி கொண்டிருக்கிறீர்கள்? அப்படியா? நாளூர் எல்லையிலே தாயே, 4 எல்லையில் குடிகொண்டு இருக்கின்ற கூறிவிட்டீர்கள். ஐந்தாவது எல்லையில் எந்த ஊரில் குடிகொண்டு இருக்கிறீர்கள்? கண்ணபுரம் எல்லையிலே தாயே, 5 எல்லை முத்துமாரி அம்மனாக குடிகொண்டு கூறிவிட்டீர்கள். இந்த 6வது எல்லை எங்கே குடிகொண்டிருக்கிறது? எந்த ஊரில் குடிகொண்டிருக்கிறது? அப்படியா? முக்கியமாக இந்த 2 ஊரிலே முக்கியமான ஊராக இருந்தாலும் அதை தாங்களுடைய செவிகளால் கேட்க வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க. என்னதான் 5 ஊர்களுக்கு பெருமை இருந்தாலும் முக்கியமாக 2 ஊர்களுக்கு பெருமை இருக்கு இல்லையா? கொன்னையூர் சமயபுரம் முத்துமாரியம்மனாக, முப்பிடாரியாக, காஞ்சி காமாட்சியாக, மதுரை மீனாட்சியாக, காசி விசாலாட்சியாக, திருத்தணியில் கௌரியாக, கோபந்தை மலையில் கோமதியாக, குஸ்தியில் மாதவியாக, காஷ்மீரில் வினயியாக, நேபாளத்திலே குஸ்னி கௌரியாக இருந்து நான் வாழ்ந்து வருகின்றேன். நாங்க வேற என்ன தெரிந்து கொள்ளணுமா? தாயே, 7 எல்லை முத்துமாரி அம்மனாக எங்கெங்கே குடிகொண்டு கூறிவிட்டீர்கள். சரி, உங்க மகன் சின்ன கருப்பனும் பெரிய கருப்பனும் உங்களுக்காக எங்கெங்க போய் என்னென்ன உங்களுக்கு வேண்டும் கொண்டு வர வேண்டும் கூறுங்கள். சிங்கமுகம் கொண்டவனா சின்ன கருப்பு, சிங்கமுகம் கொண்டவனா சின்ன கருப்பு, சிங்கமுகம் கொண்டவனா சின்ன கருப்பு, எனக்கு சிங்கமுகம் கொண்டவனா பெரிய கருப்பு, பச்சை மயில் முத்தம் கொண்ட சின்ன கருப்பு, பச்சை மயில் முத்தம் கொண்ட சின்ன கருப்பு, எனக்கு பச்சை மயில் வாகனம் கொண்ட பெரிய கருப்பு, சீக்கிரம் அவனை அழிக்க வேண்டும் சின்ன கருப்பு, சீக்கிரம் அவனை அழிக்க வேண்டும் சின்ன கருப்பு, எனக்கு சிம்மாசனம் நீயும் கொண்ட பெரிய கருப்பு, எனக்கு சிம்மாசனம் நீயும் கொண்ட பெரிய கருப்பு. தாயே, இன்னும் உங்களுக்கு கொம்பு தேவை வேணுமா? பட்டு புடவை வேணுமா? கூறுங்கள். அப்படியா? ஆகவே எனக்கு என்னென்ன தேவைப்படும் என்பது செல்வங்களாகிய உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எதற்காக உங்களை அழைத்தேன் என்றால், மகிஷாசுரன் என்ற அரக்கன் மக்கள் எல்லோருக்கும் பல வழிகளில் துன்பங்களை கொடுத்து வருகிறான். அவனை நான் மதம் செய்ய வேண்டும். அவன் சாதாரணவன் அல்ல, 12,000 கொண்ட கரங்களும் பல யானைகள் பலம் கொண்டவன். அவன் எப்படியாவது நான் மதம் செய்ய வேண்டும். அவனை இழுத்து வருவது தாங்களுடைய பொறுப்பு. தாயே, உங்கள் கட்டளைப்படி இந்த மகிஷாசுர அரக்கனை இழுத்து வருகின்றோம். அதற்கு முன்பாக நீங்க 7 எல்லை முத்துமாரியம்மனை ஒரு மாதிரியாக நாங்க ஆக்க வேண்டும். அப்படியா? சீக்கிரம் அப்படியே செய்திருவோமா? மீண்டும் சாமி அழைக்க போறோம். இந்த 7 கிரகத்தையே ஒரு கிரகமா ஒரு மாதிரியே நாங்க ஆக்க போறோம்.
யாரும் வந்து பிடிச்சி அமுக்க வேணாம், தூங்குறவங்களை கிளப்பி விடுங்க. அம்மா இளநாள் வரையிலும் தானாக உழைத்த தள்ளிலிங்க பெருமாளுக்கு விரதம் இருப்பது பெரியதில்லை. அந்த விரதத்தினுடைய சக்தியை நம்ம இப்ப பார்க்க போறோம். சமயத்தில் காக்கக்கூடியவர்கள் சமயபுரம் மாறி, இருக்குமிடத்தில் காப்பவர்கள் இருக்கக்கூடிய மாறி, தயங்காமல் காப்பவர்கள் தாயமங்கலம் மாறி, கருமாறி உருமாறி நமது வீடுகளில் எப்படி இருக்கின்றார், நமது குலப்பெருமையை எப்படி காப்பாற்றுகிறார்கள் என்பதை நாம் தெரிய வேண்டும். இதோ அழைக்கின்ற என் தாயை. அம்மா உன்னை விளக்கு வைத்து நான் அழைத்தேன், தயங்காமல் வந்திடுவாய் என் தாயமங்கலம் முத்துமாரி. செவ்வாய்க்கிழமையிலே உனக்கு மாலை ஒன்று கட்டி போட்டால் சமயத்தில் காத்திடுவாள் என் சமய உறவு மாரியம்மா. மஞ்ச முகத்தழகி நீ உத்தமியே பத்தினியே, நீ ஓடிவாமா மகமாய். உனக்கு காதுரண்டு கேட்கலையோ 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 கேட்கலையோ, உன் கரகம் காத்திருக்கு, நீ ஓடி வர வேண்டுமம்மா. அஞ்சுகளை கொண்டவளே முத்து மாரியம்மா, நீ விளையாட ஓடிவாமா. முத்தமைய பத்தினியே பத்தினியே அம்மா, காட்சி தர வேண்டுமம்மா மாரியம்மா. உத்தமிய பத்தினியே பத்தினியே, காட்சி சொல்ல வந்தேம்மா மாயே. பாடுபடி கேட்கலையோ கேட்கலையோ, மணி கனகமணி மணி கலையா உனக்கு வரே முத்து மாரியே. உனக்கு வாங்கி வச்சு அழைச்சு வச்சே மாறி அழைச்சு வச்சே. குலவையத்தையும் போட்டானு ஏத்தா குலவைய போடக்கூடாதா? நம்ம ஊர்ல தானே இந்த மாதிரி நாங்க பண்றோம். சத்தியமா சொல்றேன், இந்த கருப்பை சொல்றேன், நல்லா எந்த குறை இல்லாம நல்லா பண்ணிருக்கீங்க. நீங்க இந்த ஆத்தாளுக்கு குலவை சத்தமும் கும்மி கொட்டு சத்தம் உம்மி சத்தம் தான். ஜோரா குலவையை போடுங்க. நாங்கள் அந்த 7 கரகத்தையும் நாங்கள் எடுத்து ஒரு கரகமா ஆக்கணும். அப்ப பொன்னான உமையவளே, என்
பொன்னழகி நீ ஓடியாமா பச்சை நீரை வச்சு பச்சை தண்ணியில் விளக்கேற்றும் என் அழகு நாச்சி ஓடியாமா அழகு நாச்சி ஓடிவாமா உங்களக காத்திருக்கு உனக்கு காது ரெண்டும் கேட்கலையோ உனக்கு காது ரெண்டும் கேட்கலையோ பச்சை புடவை எடுத்து உன்னை பாங்குடனே நான் அழைத்தேன் பச்சிலக பதக்காரி என் அழகு நாச்சி ஓடியானா சிவகங்கை சீமக்காரி அந்த பொன்னமராவதி எல்லையிலே வீட்டிற்கும் உமையவளே காட்சி தரே வேண்டுமம்மா தெப்ப குளத்து மாரியம்மா ஓ பிள்ளை யார் என்று அக்கா தங்கச்சி யார் என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வாமா தெப்ப குளத்து மாறி அடி பொன்னழகி ஓடியாடி ஓடியாடி வந்திருக்கிறது இப்ப அழகு நாச்சியா பொன்னழியான்னு தெரியல வரணும் பொன்னழகி வரணும் உனக்கு பொன்னால் வழிவகுத்தே என் பொன்னழகி ஓடியாமா பட்டம் பொட்டு வழிவழகி நீ காட்சி தர வேண்டுமம்மா பச்சை தண்ணியில் விளக்கேற்றி நம்ம பொன்ன மரவியோ மாரியம்மா நீ ஓடோடிவாமா மத்துமாரி உனக்கு கால் ரெண்டு சலங்க கட்டி உன்னை சலசல சலசலம் என்று நான் அழைத்தேன் மஞ்ச முகத்தரகி ஓ மனையிறங்கி ஓடிவாம்மா காவேல கருகமணி உனக்கு கலகலங்க எடுத்து தந்து ஒரு கருகமணி கருகமணி என்னைக்கு தெய்வம் மகள் காதோர கருகமணி பூக்குள் இறங்கு போ போ ஏழு அந்த கராத்தாக்கி பூக்குள் இறங்கி ஓடி பூக்குள் இறங்கி வா போ
ஆசாரம் தவறக்கூடாது, ஆசாரம் தவறக்கூடாது. சாமினா கரகம் தலையை விட்டு இறங்கக்கூடாது. நாங்க கேட்கும் போதே ஒவ்வொரு கரகமா கொடுக்கணும். அதே மாதிரி அப்பத மாதிரி அவங்க சொந்தம் வந்தா பக்கத்துல வந்து நின்றுக்கங்க. கரகத்தை இறக்கணும்னு அவங்க பிடிக்கணும். விழுந்துருவாங்க. பக்கத்துல நின்று கரகத்தை இறக்கின பிறகு நீங்க வந்து உங்க பிள்ளைய பிடிக்கணும். தாயே உருவாட்டி பெரிய நாச்சி உருவாட்டில் அமர்ந்திருக்கு பெரிய நாச்சி தாயே உங்களுக்கு அடிவாரா மகமாயே பிள்ளையில் கொண்டவெல்லாம் பெரிய நாச்சி தாயே உருவாட்டில் அமர்ந்திருக்கு முத்துமாரியே இரண்டாவது கரவா அந்த திருவப்பூர் முத்து மாறி அம்மனுடைய கரவா. திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே தாயே குடி கொண்டு இருப்பவளே முத்து மாறி திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே குடி கொண்டு இருப்பவளே முத்து மாறி குடி கொண்டு இருப்பவளே முத்து மாறி. மூன்றாவது கரவா அந்த கொன்னையூர் முத்து மாறி அம்மனுடைய கரவா. கொன்னையூர் இல்லை 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 தாயே குடி கொண்டு இருப்பவளே மகமாயே கொன்னையூர் இல்லை 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 குடி கொண்டு இருப்பவளே மகமாயே ஓடி வந்து கொன்னையூர் முத்து மாறி ஓமரே அருமமா மகமாயே ஓடி வந்து கொன்னையூர் முத்து மாறி சொல்லை எடுத்தாடே மகமாயே ஓடியா 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 நான்காவது கரவம் அந்த இருதல்பட்டி மந்தையில் குடியோட இருக்க அந்த இருதல்பட்டி முத்து மாரியம்மனோட இருதல்பட்டி எல்லையிலே காவல் கொண்ட மகமாயே எல்லையிலே காவல் கொண்ட காவல் கொண்ட ஐந்தாவது அந்த வைத்தூர் மந்தையில குடிகொண்டிருக்கு அந்த வைத்தூர் முத்து மாரியம்மனோட வைத்தூர் எல்லையிலே வைத்தூர் ஜோரா கைப்பற்றுங்க கொலைவை போடுங்க 3 தரத்தை இறக்கணும். வைத்தூர் பொன்னையூர் சமயபுரம் அக்கா தங்கச்சி 3 பேரும் ஆடி பாடி நல்லா கொலவையை போட்டு விசில் அடிச்சு கை தட்டி ஆரவரம் பண்ணுங்க. இப்ப ஆட விடுங்க, கொஞ்சம் நல்லா தள்ளி நின்று ஆட விடுங்க. ஏய் தம்பி உள்ள வரக்கூடாது, உள்ள தள்ளிப்போ ஓடி வருவாளா நம்ம மாரியம்மா ஓடி வருவாளா ஓடி
அப்படியேமா இறக்கணும். அப்படியே போய் உட்காரவங்க, தண்ணி கொடுத்துட வேண்டாம். தாயே கருமாறி ஒரு மாறியாக ஆக்கி விட்டாய். நீங்க உங்கள் கட்டாயப்படி அந்த மைசாசுர அரக்கனை அடித்து இழுத்து வருகின்றோம். சென்று வாருங்கள். மைசா வாடா வெளியில. இதற்கு முன்ப எல்லாரும் 6 வீட்டுக்கு போயிட வேண்டாம். நாடகம் இருக்கு. இன்னமே நாடகம் பயங்கரமா இருக்க போது இந்த பப்புனுக்கார பையில இந்த அரக்கனை தூக்கி நெருப்புல போட்டு இப்ப பெரட்டி எடுக்க போறோம். எல்லாரும் இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறீங்க. 1008 அடி சவுக்கடி வாங்க போறாப்ல ஐயா. இதனால எல்லாரும் இந்த சின்ன கருப்பன் பெரிய கருப்பன் கையினால 90 வாங்கிட்டு போங்க. போவேன்னா இருங்க, நான் கடைசி மணிக்கு முடிச்சுட்டு போங்க. அதற்கு முன்பாக உங்க கையில காணிக்கை இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் வந்து திருநீர் வாங்கிட்டு உட்காருங்க. அடுத்த காட்சியில பயங்கரமான காட்சி. திருநூறு வாங்கிக்க. பாருங்க எப்படி பழகிருக்காங்க. பழக்கம் போடா. கோபால் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவாங்க. கோபால் கோபால் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவீங்களா கூப்பிடுறாங்க. Thank you.